V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்துல ஜோரா கையை தட்டுங்க படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜோரா கை தட்டலாமா அப்படின்னு படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இந்த படத்தை வாமா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பா ஜாகிர் அலி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. வினிஸ் மில்லினியம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. SN அருணகிரி இசையமைச்சிருக்காரு. சாபு ஜோசப் எடிட் பண்ணிருக்காங்க. கேமராமேனா மது அம்பாட்னு இந்தியாவின் தலை சிறந்த கேமராமேன் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் அந்த படத்தை கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா யோகி பாபு, வசந்தி, சாந்தி தேவி, மணிமாறன், ஸ்ரீரிஷ் பிரடி இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு கதை நாயகனா வந்திருக்காரு. மேஜிக் பண்ணுறதான் இவரோட பெரிய லட்சியம். இந்தியாவில் மிகச்சிறந்த மேஜிக் நிபுணராக வரணும் அப்படிங்கிறதான் ஒரு மேஜிக் கலைஞன் ஆகணுங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறியாதா அப்படிங்கிறது தான் ஒரு பக்க கதை. இதுக்கு நடுவில் என்ன இடங்கள் வந்து என்ன மாதிரி கதை மாறுது, எப்படி ட்ராக் மாறுது அப்படிங்கிறத படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. பொதுவா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் மேஜிக் பாக்குறாரு, இவர் வேலையை இவர் பார்த்துருக்க நேரத்துல இடையில வந்து யாராவது அவரை ஒம்பு இழுத்து அந்த கதை வேற மாதிரி மாறாதான் அந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக ஒரு எல்லா படத்துக்கும் ஒரு சொல்ற கருத்து தான். நம்ம வேலையை உண்டு, நம்ம வேலையை சரியா செய்யற வரைக்கும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உலகத்துல ஒரு சின்ன உயிரினமான புழுவுல இருந்து பெரிய உருவமான ஒட்டை யானை வரைக்கும் தனக்கான உணவு தானே தேடிக்கிறது, தன் பாதையில சரியா பயணிக்குது. அதை இடைஞ்சல் பண்ணும்போதுதான் புழுவும் பாம்பா மாறும், மானும் புலியா மாறும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அவங்க வேலையை பார்க்க விடாம மற்றவங்க இடைஞ்சல் பண்ணி என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. படத்துல கேமராவோட ஒர்க்கு மிகப்பெரிய பாராட்டுக்கப்படுது. ஏன்னா மது அம்பாட் அப்படிங்கிறது மிகச்சிறந்த கேமராமேன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல இரவு காட்சியிலும் சரி பகல்லையும் சரி படப்பிடிப்பு அவ்வளவு துல்லியமா நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாம் ஒரு ஹைலைட் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, படத்தோட பெரும்பகுதி வந்து மலைப்பிரதேசங்கள் இருக்குது. கோத்தகிரி, ஊட்டி அந்த சைட்ல இருக்குங்கிறனால கண்ணுக்கு எப்பவுமே குளிர்ச்சியா இருக்காது. இரவு நேரத்துல பார்க்கும்போது சரி பகல்ல பார்க்கும்போது சரி பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த வச்ச ஃப்ரேம் எல்லாம் ரொம்ப 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 அழகா இருக்கு. வழக்கமா யோகி பாபு எல்லாத்தையும் இது வரைக்கும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். இந்த படத்துல வந்து படம் கொஞ்சம் சீரியஸா, அதாவது கதையின் நாயகனா அந்த மேஜிக் கலைஞனாவே அப்படியே வர்றாரு. மேஜிக் கலைஞன்றது நம்மளை நகைச்சுவை பண்ண வைக்க வருதான். ஆனால் அவர் மேஜிக் பண்ணும்போதெல்லாம் சில இடைஞ்சல் வந்து அவமானப்பட்டு முகமே ஒரு மாறிய நிலையில இந்த படத்துல சீரியஸா பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. பொதுவா தமிழ் சினிமாவில் எப்பவுமே எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்டைல்னு இருக்கும். இவங்க வந்தா இந்த பாணியில இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். வழக்கமா நம்ம யோகி பாபா இது வரைக்கும் நகைச்சுவையாவே பார்த்துட்டு திடீர்னு ஒரு கதையோட ஒன்றி வர்ற காட்சியில வந்து ரொம்ப சிறப்பா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காண்டி அவருக்கு நம்ம நிச்சயமா கைத்தட்டல் கொடுத்து தான் ஆகணும். பொதுமக்களும் நிச்சயமா இந்த படத்துக்கு வந்து அவருக்கு கைத்தட்டல் கொடுப்பாங்க. படத்துல வர எல்லா கேரக்டருமே அவங்க ஹரிஷ் பரடியா இருக்கட்டும், கதாநாயகி வசந்தியா இருக்கட்டும், ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு பையன், இந்த வில்லன் கூட்டாளியில் ஒருத்தர் வர்றாங்க. அந்த வில்லன் கூட்டாளியில வர்ற 3 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சில படத்துல சொல்லுவாங்க இல்லையா, இந்த இவனுக்கு கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கு, இந்த இதுக்கே நேர்ந்து விட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வில்லனுக்கு வந்து 3 பேருமே முகப்பாவனையும் சரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்ப தொடர்ந்து வர்ற சினிமாவில் இவங்களை தொடர்ந்து இந்த மாதிரி இதுலயே பார்க்க முடியுது. நிஜத்துல அவங்க எப்படி அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனா அந்த காட்சிக்கு பொருந்தி போற நண்பர்கள், காட்சிக்கு பொருந்தி போற நடிகர்களா வர்றாங்க. நிச்சயமா இவங்களுக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் நச்சம் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்புறோம். படம் வந்து இந்த கோடை காலத்துல குடும்பத்துல பாக்குற மாதிரி ஒரு ஜாலியான படம் அப்படின்னு சொல்லலாம். அதே இல்லை கருத்துள்ள படம்னு சொல்லலாம், பொழுதுபோக்கு சொல்லலாம். எல்லா ஜனரஞ்சமும் இந்த படத்துல இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், நம்ம ஃபேமிலியா போய் பாக்குறதுக்கு படத்துல ஆபாச காட்சிகளோ விரசமான காட்சிகளோ இல்லை. கதை வந்து கொஞ்சம் சீரியஸா போனா கூட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா யோகி பாபு இப்படி மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் பார்த்தது வந்து பொதுமக்கள் நிச்சயமா இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, கைத்தட்டுவாங்கன்னு நிச்சயமா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அனுப்பிச்சிருங்க.